ஸோ கைஸ் கரெக்டாக ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி எங்கே நிற்க வச்சுக்கிறோன்னு காமிக்கிறேன் வாங்க. Several days later. நம்ம மொபைல் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் R15 டுக்காட்டி ரெட் R15 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ரூம் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னா 2000 ஆச்சு கைஸ். அண்ட் நல்ல தம்பி ரெசார்ட்ன்ற ஃபேமஸ் ரெசார்ட் கொல்லின்ஸில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டுன்னு தோணுச்சு கைஸ். ஒரு 4500 to 5000 சொன்னாங்க. அண்ட் ஒன் டேக்கு எங்கேனாவோ அது வர்த்திலன்னு தோணுச்சு. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். சரின்னு அப்படியே வேறு இடத்துல சுற்றி பார்த்தோம். அண்ட் இந்த ரெசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஹில் பிளேஸ் என்ற ஒரு ரெசார்ட் கைஸ். ஸோ அப்படியே இப்போது சரின்னு சீக்குப்பரா வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அங்கே போய் திரும்பி கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். நாங்கள் ஜாலியாக ரைடுக்கு வந்துக்கிறோம். இப்போ வண்டி எடுக்கிறோம். உன் தலையிலே சுண்டல் போடும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்டு புது R15 வாங்கிக்கிறான். அதெல்லாம் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா ஓட்டணுன்ட்டு. லேலே குஸ்கா லேலே பிரியாணி உன் தலையிலே சுண்டல். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எப்படி கடை போகிறான் எனக்கு வழி தெரியுமா என்னடா தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க பைசல்ஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணது குஷி ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்டு R15 ஓட்டுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. REMO. What bro? It's very wrong bro. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஸோ கைஸ் சீக்குப்பரா வியூ பாயிண்ட் கிட்ட வந்துக்கிறோம். கேமரா அசிஸ்டன்ட் ஸ்டண்ட்மேன். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது கைஸ். அண்ட் லொக்கேஷன்லேருந்து நம்ம ஹோட்டல்லேருந்து இந்த லொக்கேஷன் எவ்வளோ தூரம்னா அரௌண்ட் ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் அவ்வளோதான் கைஸ். இது அல்டிமேட் வியூ ஆஃப் சீக்குப்பரா வியூ பாயிண்ட் கைஸ். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே வந்துக்கிறோன்னா சீக்குப்பரா வியூ பாயிண்ட். அப்படியே கேமரா திருப்பி பார்க்குறேன். வியூ எப்படி இருக்குதுன்னு வேண்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் வியூ எடுத்துன்னு போகிறேன். ஸோ வெறும் க்ளவுட்ஸ் தான் கைஸ் தெரியுது ஆல்மோஸ்ட். இங்கே இந்த ரீஜன், இந்த மலை ரீஜன் விட்டால் ரைட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வெறும் க்ளவுட்ஸ் ஒண்டி தான் தெரியும். அண்ட் வேறு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பில் போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இப்போ பார்த்த வியூ தான் கைஸ் சீக்குபாரா வியூ பாயிண்டோட அல்டிமேட் வியூ. அண்ட் அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் க்ளவுட்ஸ் ஒண்டி தான் தெரியும். ஸோ டைம் 5:30 ஆயிடுச்சு. இனிஷியலி அலோவ் பண்ணுறதில்லன்னு தான் சொன்னாங்க. பட் லேட்டர் கேட்டு பார்த்தோம் இன்னொரு வாட்டி. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரி போயிட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவான்னு சொன்னார். சரின்ட்டு அப்படியே வந்துட்டோம் கைஸ். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் கைஸ் இங்கே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு. ஏன்னா க்ளோசிங் டைம் ஆல்மோஸ்ட் 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. 6 இல்லை 5:30 நினைக்கிறேன். அண்ட் வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கொல்லில்ஸ் வந்தீங்கன்னா சீக்குபாரு வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணாத ஒரு வாட்ச் லிஸ்ட் பிளேஸில் வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா பார்க்கலாம் நம்மளோட அல்டிமேட் ஸ்குவாட். எப்படி ப்ரோ இருந்துச்சு சீக்குபாரு வியூ பாயிண்ட்? ஒருத்தன் பார்த்தா கேமராவை பார்த்தா ஓடுறான். இன்னும் 2 பேரில் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டென்ட் காமிக்கிறாரு கேமராவில் வர்றதுக்கு. நாமளும் ஒரு நாள் பெரியலாமாங்க பெரியலாம் நீங்கள் பெரியலாம் எத்தனை பேர் தானே ரெக்கார்டில் இருக்குது இதெல்லாம். நீ பாடு மகன் பாட்டு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு தாத்தா தடியோ எடுக்கையில் பொடிய மரக்கையில் தாத்தோய் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா நீ தடியடி தாத்தா தாத்தோய். இவர் இங்கெல்லாம் இண்டிகேட்டர் போடுவார். பார்க்கிங் பிளேஸ்லாம் இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. மேத்யூ சார் இவர் பேர் மேத் ட்ராவலர். பார்க்கிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக விடுவார். அங்கே அவர் கால் மேலே ஏற்றிட்டு அந்த மாதிரி விடுவார் க்ளீனாக. செத்துருவாங்க இப்போது எல்லாம். ஐயோ ஆட் பேஷன் செத்துறாங்க மக இங்கே இருக்கிறவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 1 பார்த்தா வெறும் சீக்குபாரா வியூ பாயிண்ட் ஒண்டி தான் விசிட் பண்ணோம். அதுக்கான காரணம் நாங்கள் எல்லாருமே தான் கைஸ். ஏன்னா மழை வந்துச்சு. ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். மழை வரல நமக்கு. சொல்லு மிஸ்ட் கவர் சொல்லு மகா. மிஸ்ட் வந்துச்சு. நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால ரிக்வெஸ்ட் பண்ணி போனோம் நம்ம உள்ள. அவ்வளோதான். இங்கே வந்து இந்த பற்றி யாரும் சொல்லவே இல்லையா? நான் பெங்களூர்லேருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். அங்கே மிஸ்ட் இருந்துச்சா மகா? எனக்கு தெரியல மகன், நீ சொல்லுங்க கேட்கல. இப்போ நான் தான் சொல்லிட்டேன். பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock காலையில் விட்டோம். அண்ட் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரூம் எல்லாம் எடுத்து ஸ்டே பண்ணி கரெக்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு 4 PM ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் டு 12 hours ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் நம்ம சந்தோஷ் இப்போ சொல்லுவார். சொல்கிறா சந்தோஷ். இதுதான் காரணமே. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் இதான் பொண்ணு. ஸோ ஆக்சுவலி பிரேக் ஜாஸ்தி எடுத்துட்டோம் கைஸ். அண்ட் 2-3 இடத்துல மோஸ்ட்லி ஒரு 4 to 5 பிரேக்ஸ் எடுத்தோம். மழை வந்ததுனால நம்ம கொஞ்சம் அங்கங்கே பிரேக் ஜாஸ்தி இருக்குது. அதுதானே நானும் சொல்லியிருக்கிறேன். நீ அதை சொல்லியிருக்கிறேன். இவன் வந்து என்ன பண்ணானாக்கா கோப்ரோ செட் பண்ணுறதுக்கு அதுவே ட்ரெயின் பண்ணிட்டான் ரொம்ப நேரம். ஸோ இதெல்லாம் உங்களுக்காக தான் சாக்ரிஃபைஸ் கைஸ். 155cc இவன் வந்து 320cc. ஒரு புஷன் வந்துட வரான். நான் லேட்டாக போயிடுவேன். பாவம் இல்லை கைஸ், நான் கரெக்டாக க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 110 to 120 தான் க்ரூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் இவன் அப்பட்டமாக போய் சொல்கிறான். வீடியோ இருக்கும், நீங்கள் வந்து பாருங்க. யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க?
சொல்லுங்க ப்ரோ. கொல்லி ஹில்ஸில் ஒரு சின்ன ஃபன் கை. எங்கப்பா டீ கடை? பைத்தியக்காரா 2 போய் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அப்போ அங்கே போகலாம் வந்து அப்போ என்னத்து கடை எங்கே மட்டும் வந்து மென்டல்? இந்த பையன் தான் கூட்டு வரானே நான் என்ன பண்ணுறேடா. சரிவா நல்லா இல்லையாப்பா? அவன் வந்துக்குது இன்னைக்கு நைட்டு தான் வந்துக்கிறான். யாரு? இந்த சைடு ஏதோ கடை இல்லையா? அந்த சைடு தான் போயிட்டு வந்தோம் நம்ம தான் இல்லையே. ஓ ஏன் இல்லையாங்க அங்கே கடை இங்கே இருக்குது. அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே ரூம் போயிட்டேன். சரி வாப்பா. அப்போ ஒரு அப்படி கடையில் போய் எவ்வளோ மணி மட்டும் ஓப்பனில் இருக்கணும்? ஏய் இங்கே கேள்வி ஒரு கடையில் ஒரு வாட்டி சாப்பிடலாம். நீங்கள் கேள்வி ஏய் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா அப்பப்போ. பரோட்டா சாப்பிடலாம். கேள்வி எவ்வளோ நேரம் இருக்கணும்? இதெல்லாம் போட்டேன் எல்லாமே வர விடுப்பா. நீ வரலன்னா நீ கேள்ப்பா என்ன. இங்கே பார்த்தா இங்கே பார்த்தா எல்லா ஆஃபீஸும் எல்லா வீடியோவில் வர எல்லா கிளிப்பும் போடணும்னு சொல்லுங்கிறான். சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிப்பா தரமாக இருக்குது. ஒயிட் ரைஸ் ஒன்று சிக்கன் பண்ணி சாப்பிடுவோம். வீட்டில் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 ரூபாய் தருவோம். 5 வாட்டி சப்போர்ட் பண்ணுவோம். அவன் சொல்லுறதெல்லாம் கேட்டுன்னு வந்தீங்கன்னா நக்கின்னு உட்காருங்க கையில். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஃபர்ஸ்ட்லி இவன் சொல்றது கேளுங்க எல்லாம். பண்ண ஏதோ என்னது இது என்ன பேரு? எது பேரு? நம்ம தம்பி ரெசார்ட். நம்ம தம்பி ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா 5000 பெரிய தம்பி விலகுது ரூம் காஸ்ட். ஆக்சுவலி 5009 ஆகுது. இப்போ வீக்கெண்ட்ன்றதுனால தான சொல்றேன். வீக்கெண்ட் நல்ல இல்ல அது அப்படிடா. நார்மலா என்ன 3000 இந்த ஆன்லைன்ல அப்படிதான் இருக்குது. இல்ல அத்தா வீக்கெண்ட்ன்றதுனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இது பண்ண முடியாது. நம்ம டிக்கெட் வந்துச்சு. நம்ம டீ கடை வந்துச்சு. ஒரு டீ சாப்பிட்டு திரும்பி கண்டினியூ பண்றேன்.